வெளிச்சத்தை தேடி கதையின் தொடர்ச்சி. நல்ல வேளை, அம்மா அவன் ஆபீஸுக்கு உடுத்த அதிக விலை போட்டு வாங்கி கொடுத்த 3 ஷர்ட்டுகளில் ஒன்றை அவன் அணிந்து கொண்டிருந்தான். அந்த இளம் பச்சை நிற சட்டையில் அவன் எப்பொழுதும் எடுப்பாகவே தெரிந்தான். அம்மா பார்வதி தனக்கில்லாவிடினும் தன் குழந்தைகள் நன்றாக உடுத்த வேண்டும், சாப்பிட வேண்டும், ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், நிறைய படிக்க வேண்டும் என்று விரும்புகிறவள். அதுவும் அலுவலக வேலைக்கு மகன் பளீரென்று உடுத்தி கொண்டு போக வேண்டும் என்று ஆசைப்பட்டாள். 3 நல்ல பேண்ட்டுகள், அதற்கேற்ற ஷர்ட்டுகள் என்று பணத்தை பாராது வாங்கி கொடுத்திருந்தாள். அவன் கடைக்கு துணியெடுக்க போனபோது அவளும் கூடவே வந்தாள். அது வீட்டுக்கு பட்சணம் பண்ண போனபோது அவர் பிள்ளை சின்னவன் காலேஜ் படிக்கிறான். கலர் ஷர்ட்டும் இந்த கலர் பேண்ட்டும் போட்டு கொண்டிருந்தான். அப்போவே நினச்சேன், நம்ம சபரிக்கு இது மாதிரி வாங்கி போட்டால் அவன் நிறத்துக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும்னு. அம்மாவுக்கு உணவு, உடை இவைகளில் ரொம்பவே ரசனை. தன் பிள்ளை ஓஹோ என்று வாழ வேண்டுமென்ற கனவு. இந்த ஷர்ட் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கு. என் கண் பட்டுவிட்டது, அதனால்தான் கொஞ்சம் அழுக்குப்பட்டு விட்டது என்று அவள் மெல்ல சிரித்தபோது அவனுக்கு அவளை ரொம்பவும் பிடித்து விட்டது. அம்மாவை போன்றதொரு பெண் கிடைத்தால் கல்யாணம் செய்து கொள்வேன் என்று பிடிவாதமாக இருந்ததால் பிள்ளையார் இன்னும் பிரம்மச்சாரியாக அப்படி ஒரு பெண் மானிட குலத்திலாவது கிடைக்க மாட்டாளா என்று ஆற்றங்கரை அரச மரத்தடியிலும் வாய்க்கால் கரையோர கோவிலிலும் உட்கார்ந்து கொண்டு தானே பெண்களை தேடிக்கொண்டிருக்கிறார். அம்மா போலவே பெண் வேணும்னு நீ ஆரம்பிச்சா உனக்கு சட்டுன்னு கல்யாணம் ஆகாது. குற்றம் குறை இருக்கும். அதுகளை பார்க்காம நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற ஒருத்தி கிடைச்சா பேசாமல் கல்யாணம் பண்ணி கொண்டுடு. எனக்கு வயசாகிட்டு வரதடா சபரி. என்ன ரொம்ப யோசிச்சுட்டு உட்கார்ந்துருக்கீங்க? தேனாக ஒலித்த குரல் அவனை திடுக்கிட வைத்தது. வசந்தா அழகியோடு மட்டுமல்ல, அம்மாவைப் போல பல நற்குணங்களையும் கொண்டவளாக தென்படுகிறாள். நகைச்சுவையோடு அம்மாவைப் போலவே மெல்லிய குரலில் ரொம்ப அழகாக பேசுகிறாளே. பிள்ளையாருக்கு கிட்டாத அதிர்ஷ்டம் அவனுக்கு கிட்டி விட்டுருக்கு. ஆனால் அவள் அந்தஸ்து எப்படியோ, அதை பற்றியும் அவன் கவலைப்பட தேவையில்லை என்ற ஒரு சந்தர்ப்பம் வெகு சீக்கிரத்தில் அமைந்துவிட்டது. பஸ் நிலையத்திலே நின்று கொண்டிருந்த அவளை கண்டு ஒரு நாள் மாலை அவன் திகைத்து போனான். பஸ்ஸில் நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்க? சொந்த கார் இருக்குன்னு நினச்சிங்களா? என் சம்பளத்துக்கு கார் வச்சுக்க கட்டுப்படியாகுமா? அவனையும் அறியாது அவள் கூடவே பஸ்ஸில் பயணப்பட ஆசையாக இருந்தது அவனுக்கு. நானும் இந்த பக்கம்தான் போகிறேன் தடுமாறினான். ஒரு உதவி செய்கிறீங்களா? என்னோட கூட பஸ்ஸில் வாங்க. திருவல்லிக்கேணியில் ஒரு சிநேகிதி வீட்டில் ஒரு பார்சலை நான் கொடுத்துட்டு பிறகு மறுபடி பஸ்ஸில் போகணும். இருட்டி போயிடும், கொஞ்சம் பயமாக இருக்குது. கவலைப்படாதீங்க, நான் அவங்க கூட வரேன். தாங்க முடியாத மகிழ்ச்சியுடன் ஒப்புக்கொண்டான். அவள் மறுத்தும் அவனே இருவருக்கும் டிக்கெட் வாங்கினான். அவள் அந்த தெருவிற்குள் சென்று அந்த பார்சலை குறிப்பிட்ட வீட்டில் கொடுத்துவிட்டு வரும் வரை காத்திருந்தான். இருவரும் நடந்தார்கள். கொஞ்ச நேரம் இப்படி கடற்கரை உட்கார்ந்துட்டு போகலாமா? கடல் மணல் மேலே காற்று வாங்க உட்காருவது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் நான் துணையாக வரேன், போய் உட்காருவோம். அவனது அன்பை, ஆசையை, எதிர்பார்ப்புகளை எல்லாம் அவள்தான் தூண்டில் போட்டு இழுப்பது போல ஈர்த்து கொண்டு போனாள். அவள் இழுத்த இழுப்புக்கெல்லாம் இணங்கினான். அப்படி அவள் மேல் ஒரு கிறக்கம். அன்றுதான் அவன் தன்னை பற்றி அவளிடம் உண்மையை சொல்லி கொண்டான். நான் ரொம்ப சாதாரண குடும்பத்திலிருந்து வருகிறவன். என் தாய் பட்சணம் செய்து சம்பாதித்து எங்களை வளர்த்து ஆளாக்கினாங்க. என் சகோதரிக்கு கல்யாணம் ஆயிட்டது. கங்காதரன் அண்ட் கோவில் நான் ஒரு சாதாரண கிளர்க். தற்காலிகமாகத்தான் இருக்கிறேன். பிகாம் படிச்சிருக்கேன். மேலே சிஏ படிக்க ஆசை, ஆனால் வசதி இல்லை. என் அப்பா எங்களை சின்ன வயதிலே விட்டுட்டு ஓடி போயிட்டார். அடப்பாவமே, அவள் அனுதாபப்பட்டாள். சும்மா ஓடலை, வேலை செய்த இடத்திலிருந்து பணத்தை திருடி கொண்டு ஓடிவிட்டார். அம்மா தான் அந்த பணத்திற்கு ஈடு செய்ய உழைத்து கடைக்காரருக்கு பணம் கட்டினாள். உங்கள் அப்பா திருடினார்னா அதற்கு காரணமும் பல இருக்கும். சந்தர்ப்பம், சூழ்நிலை, வறுமை. அதுக்காக உங்கள் மேலே யாரும் குற்றம் கற்பிக்க முடியுமா? டாக்டர் மகன் டாக்டர் ஆவான் என்பது என்ன நிச்சயம்? அதுபோல திருடர் மகன் திருடுவான் என்பது நிச்சயமல்ல. ஆனாலும் ஒரு சின்ன திருட்டை செய்திருக்கீங்க. தூக்கி வாரி போட்டது அவனுக்கு. என் மனதை திருடி கொண்டு விட்டீர்களே. சிரித்தாள். குப்பென்று முகம் சிவக்க ஆனந்த பரவசத்தில் அவளை அள்ளி பருகி விடுகிறவன் போல உற்று பார்த்தான்.
நிஜமாகவா? மூச்சு முட்டியது அவனுக்கு. எனக்கும் உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை பட்டுன்னு சொல்ல ஏன் தயக்கமோ? அந்தஸ்து குறுக்கிட்டால்னு பயமா இருந்தது. நான்சென்ஸ். நமக்குள் எதுவும் குறுக்கிடாது. முதல் நாள் ஃபைலை தூக்கி கொண்டு வந்தப்பவே உங்களை பார்த்ததுமே எனக்கு பிடிச்சு போச்சு. இல்லாட்டா உட்காத்தி வச்சுண்டு டீ கொடுத்து உபசரிப்பேனா? ஆனாலும் உலகம் தெரியாத மனிதரா இருக்கீங்களே. உங்களை எனக்கு பிடிச்சு போச்சுன்னு என் மூஞ்சிலே எழுதி ஒட்டியிருக்கிறதே. புரிஞ்சிக்கலையா? எனக்கு பெண்களிடம் பேசியே பழக்கமில்லை. அப்படியா? இனி இந்த பெண்ணோட நீங்க அதிகம் பேசலாம், பழகலாம். அப்படி ஆரம்பித்தது அவர்களது காதலின் அறிமுகம். அதற்கு பின் சந்திப்புகள் தொடர்ந்தன. தினமும் கடற்கரை மணல் மீது உட்கார்ந்து கொண்டு வறுத்த கடலையை கொறித்தபடி பேசினார்கள், சிரித்தார்கள். என்ன பேசினான் என்பது கூட நினைவின்றி ஜன்னி கண்டவன் போல அவன் பேச வெண்கல மணி ஓசையில் அவள் சிரித்தாள். உலகமே வசந்தம் கொண்டாடி கொண்டிருந்த ஒரு அதிசயத்தில் திளைத்து கொண்டிருந்தான். ஒரு நாள் தற்செயலாக அடையாறில் இருந்த கங்காதரனது வீட்டிற்கு ஒரு ஃபைலை தூக்கி கொண்டு போக நேர்ந்தது. மேனேஜிங் டைரக்டரை பார்க்க வாயில் வராந்தாவில் ஒரு நாற்காலியில் உட்கார்ந்திருந்தவன் திகைத்து போனான். பூக்குடை நிறைய மல்லிகை மலர்களை பறித்து நிரப்பி கையில் பிடித்தபடி தோட்டத்தில் நின்று வந்து வராந்தா படிமேல் ஏறிய வசந்தாவைக் கண்டு பிரமித்து போனான். என்ன அப்படி பார்க்குறீங்க? இது எங்கள் வீடு. மிஸ்டர் கங்காதரன் என் பெரியப்பா. நான் அவர் தம்பி மகள். அடி வயிற்றை பிடித்து யாரோ அழுத்தி முறுக்குவது போன்ற வேதனை. அடப்பாவி சபரி, கெட்டாத கொம்புக்கு கொட்டாவி விடுறையே. பெரிய பணக்கார வீட்டு பெண்ணை காதலிச்சு நீ தோல்வி அடைஞ்சி மனமுடிய போகிறாய். உள்ளுணர்வு அதட்டியது. இருங்கோ. உள்ளே சென்றவள் ஒரு வெள்ளி டம்ளரில் காப்பியை கொண்டு வந்து கொடுத்தாள். காப்பியை அவன் குடித்து முடிக்கும் முன் வாசலில் வந்த பென்ஸ் காரிலிருந்து இறங்கினாள் ஒரு மேக்ஸி சிங்காரி. குப்பென்று ஃபாரின் சென்ட் மனம் வராந்தா முழுவதும் பரவியது. யார் இவர்? வியப்போடு விசாரித்தாள். இவர் நம்ம கம்பெனியில் வேலை பார்க்கிறவர். அப்பாவை பார்க்க வந்தாராம். வந்தவளின் புருவங்கள் ஓஹோ என்று அலட்சியமாக உயர்ந்து தாழ்ந்தன. சரி, நீ உள்ளே வா. அதிகாரமாக பேசிவிட்டு மேக்ஸி சிங்காரி உட்பக்கம் சென்று விட்டாள். என் அக்கா மோகினி கொஞ்சம் சிடுசிடு சுபாவம். அக்கான்னா என் பெரியப்பா மகள். நான் வயதில் அவளுக்கு இளையவள் என்று அறிமுகம் செய்து வைத்துவிட்டு பிறகு பார்க்கிறேன் என்று உள்ளே சென்று விட்டாள். மோகினி பார்க்கவும் மோகினியாக அழகாகத்தான் இருந்தாள். ஆனால் குணம்தான் பிசாசு போன்றது போலும். தனக்குள் எண்ணியபடி வந்த காரியத்தை முடித்து கொண்டு கிளம்பினான். அன்று மாலை வசந்தாவை சந்திக்கும் வரை மனம் கலங்கிதான் இருந்தது. பெரிய இடத்து பெண்மேல் ஆசைப்படுவது நியாயமா? கைகூடி வரும் காரியமா? கங்காதரன் தம்பி மகள் என்றால் கம்பெனியில் அவர்களுக்கும் பங்கு இருக்கும். அப்படியென்றால் பெரிய பணக்காரியாச்சே. அன்று மாலை வழக்கம் போல் அவள் அவனை சந்தித்தாள். வழக்கம் போல பேசினாள், சிரித்தாள். அவன் வாங்கி தந்த முல்லை சரத்தை தன் தலையில் சூடிக்கொண்டாள். அந்தஸ்தை உயர்வாக எண்ணினால் தொடர்ந்து அவள் அவனை சந்திக்க முயலுவாளா? அவன் தரும் அந்த சிறு பரிசான முல்லை சரத்தை வாங்கி அணிந்து கொள்வாளா? அவனை அவள் நேசிக்கிறாள். உண்மையாக உளமாற நேசிக்கிறாள். அவர்கள் இடையே குறுக்கிட்ட குடும்ப நிலை வித்தியாசங்களை பற்றி பேசி குட்டையை குழைப்புவானேன்? எத்தனையோ சினிமாவில் அவன் பார்த்திருக்கிறானே. பணக்கார பெண் ஒரு குடிசைவாசியை நேசித்து பெற்றோர்களை உதறிவிட்டு காதலுக்கு தன்னை தியாகம் செய்து கொள்ளும் கதைகள் எத்தனை கேள்விப்பட்டிருக்கிறான். அவனது வாழ்விலும் அப்படித்தான் ஒன்று நிகழப்போகிறது. தனக்குள்ளேயே சமாதானம் செய்து கொண்டான். உன் தந்தையை நான் பார்க்கவே இல்லை. அவரும் அதே நிறுவனத்தில்தான் வேலை செய்கிறாரா? கேட்டு வைத்தான். என் அப்பா இந்த உலகத்தில் இல்லை. நான் பிறந்த உடனேயே அம்மா போய்விட்டார்கள். அப்பாவும் நானும் பெரியப்பாவுடைய குடும்பத்தோடு இருந்தோம். சில வருஷங்களுக்கு முன்னர் அப்பாவும் போய்விட்டார். ஐம் சாரி. அதற்கு மேல் துன்பமான அவளது வாழ்க்கை வரலாற்றை கிண்டி கேட்க மனமின்றி விட்டுவிட்டான். பெரியப்பா தான் இப்போ எனக்கு கார்டியன் போல என்றாள். திக்கென்ற உணர்வில் அதிர்ந்து போய் பார்த்தான். கடுவன் பூனை என்று அலுவலகத்தில் பெயர் பெற்றவர் கங்காதரன். அந்த கடுவன் பூனையிடம் அவன் போய் உங்கள் தம்பி மகளை நான் காதலிக்கிறேன், கல்யாணம் செய்து கொள்ள ஆசைப்படுகிறேன் என்று சொல்ல என்ன தகுதி இருக்கு அவனுக்கு? மீண்டும் மனம் கலங்கியது. என்ன ஒரு மாதிரி இருக்கீங்க? அவள் உசுப்பிய போது அந்த கவலைகளை உதறிவிட்டு மகிழ்ச்சியுடன் பேசத் தொடங்கினான். ஆனால் அந்த மகிழ்ச்சி தற்காலிகமான சங்கதியாகி விட்டது.
அவன் தங்கை மறைந்த சோகத்தினின்று நிமிர்வதற்குள் தாய் மாரடைப்பில் மரணமடைந்து போக, தாங்க முடியாத துக்கத்தில் திணறிக் கொண்டிருந்தவனுக்கு எத்தனை பெரிய இடி! டைரக்டர் பார்க்கணும்னு கூப்பிட்டார். பையன் வந்து சொன்னபோது, ஏதோ ஃபைல் விஷயமாகத்தான் இருக்கும் என்று எண்ணி உள்ளே சென்றான். அவரது முகமே எரிமலையாக தீப்பிழம்பாக மாறிவிட்டிருந்ததைக் கண்டு கதிகலங்கிப் போனான். வசந்தாவை காதலிக்கிறியாமே, கல்யாணம் செய்துக்க ஆசையா? இருக்காதா பின்ன? சமையல்காரி மகன் பாவம்னு வேலை போட்டு கொடுத்ததுக்கு காதலிப்பது ஒரு குற்றமா? கேட்கத்தான் அவனது இளம் நெஞ்சு துடித்தது. ஜாதி, மதம், அந்தஸ்து என்ற தடங்கல்களால் ஆயிரம் காலமாக இளசுகள் காதலிப்பதை குற்றமாக கருதி பெரியவர்கள் இடைமறித்து தடுக்க முயன்ற சங்கதி சரித்திரத்திலும் இடம்பெற்ற கதையாயிற்றே. இன்றோடு உனக்கு நோட்டீஸ் கொடுத்து விடுகிறேன். இங்கே இனி வேலை கிடையாது. மறுபடி வசந்தாவை சந்திக்க முயன்றால் நான் யாருன்னு புரிஞ்சுக்குவேன். மிரட்டியபடி அவன் வேலைக்கு சீட்டு கிழித்து விட்டார். யார் சொல்லியிருப்பார்கள்? வசந்தாவா? வசந்தா அவனை உண்மையில் காதலித்தால் எதிர்த்து போராடி விட்டிருக்க வேண்டும். ஆனால் அவளிடமிருந்து எந்த தகவலும் வரவில்லையே. அவள் வேலையை விட்டு விட்டாளாம். அவளுக்கு கல்யாணம் நடக்கவிருக்கிறதாம். அடி பாவி, இப்படியா உதறி விடுவாய்? மனம் கொதித்து போனான். சில தினங்களில் அவன் அலுவலகத்திற்கு வந்துவிட்டு முகவரிக்கு மாற்றப்பட்டதொரு கடிதத்தை பிரித்து படித்தான். அது ஒரு மொட்டை கடிதம். வசந்தா உன்னை காதலிப்பதாக நடித்தாள். ஏமாந்து போனாய். அவளுக்கு இளைஞர்களை தூண்டில் போட்டு அவர்கள் உணர்வை தூண்டிவிட்டு பின்னர் வேண்டாத கந்தை துணியாக உதறிவிடுவது ஒரு கைவந்த கலை. நீ பாவம் மூன்றாவது நபர். ஜாம் ஜாம் என்று அவள் கல்யாணம் செய்து கொண்டு வடக்கே போகப் போகிறாள். வாயில் விரலை வைத்து கொண்டு குழந்தை போல நிற்காதே. நீ உன் தகுதிக்கு தகுந்த ஒரு சமையல்கார பெண்ணை பார்த்து கல்யாணம் செய்து கொள். இப்படிக்கு உன் நன்மை கோரும் நபர். கடிதத்தை சுக்கல் சுக்கலாக கிழித்து எறிய வேண்டும் என்ற ஆத்திரம்தான் வந்தது. இல்லை, ஒரு நாள் இல்லாவிட்டாலும் ஒரு நாள் அந்த பழிக்காரியை சந்திக்க நேரும். அந்த கடிதத்தை காட்டி உன் விளையாட்டை இந்த ஏழை பையனிடமா காட்ட வேண்டும்? வேறு ஆளை பார்த்திருக்க கூடாதா? நான் ஏழை, ஆனால் நீ என்னை காதலிப்பதாக நடித்த விஷயத்தை கணவனிடம் சொல்லி உன் வாழ்க்கையை குழப்ப மாட்டேன். நீ எங்கிருந்தாலும் சுகமாக வாழ்த்துவேன். ஆனாலும் நீ என் நெஞ்சில் நெருப்பை வைத்துவிட்டு போய்விட்டாய். பாவி என்று திட்டிவிட்டு அத்தோடு அவளை மறந்தே போகப் போகிறான். அந்த கடிதத்தை அவன் பத்திரமாகத்தான் வைத்து கொண்டிருந்தான். அவளை சந்திக்கத்தான் வாய்ப்பில்லை. வீட்டு வாசல் படியை மிதித்தால் மனிதன் பின்பக்கம் உருமிக் கொண்டிருக்கும் அல்சேஷன் அவன் மீது விட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. காலம் வரும், காத்திருப்போம் என்றுதான் இருந்தான். வேலு முதலியார் வரவால் இந்த நினைவெல்லாம் இப்பொழுது வந்து அப்பப்பா எத்தனை வேதனை. அடுத்ததாக அவன் சிந்தனை அம்மாவை தொடர்ந்தது. அப்போது அவன் வேலை செய்து கொண்டிருந்த சமயம், அத்துடன் வசந்தாவுடன் கடற்கரை காதலில் திளைத்து கொண்டிருந்த காலம். சரோஜா உயிருடன் தன் புக்ககத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த போது அவர்கள் வசித்த அந்த தெருவின் கோடியில் போக்குவரத்து மிகுந்த நெடுஞ்சாலையை பார்த்த வண்ணம் உள்ளடங்கிய மதில் சுவர்களுடன் கூடியதொரு கோயிலில் குடிகொண்டிருந்த முத்துலிங்கீஸ்வரரை தரிசிக்க அம்மாவும் அவனும் எப்பொழுதாவது போவது வழக்கம். யாரோ புண்ணியவான் கட்டி வைத்த கோவில் பல காலமாக பழுது பார்க்காத நிலையில் இருந்தது. தெருவுக்கு தமது பெயரை தந்துவிட்டு முத்துலிங்கீஸ்வரர் வந்து தம்மை வணங்கிய சில பக்தர்களுக்கு அருள்பாலித்த வண்ணம் தமது தேவியுடன் மற்ற தேவதைகளுடன் அங்கே குடிகொண்டிருந்தார். நான் வசிக்கிற வீட்டை பார்த்து கொண்டு விட்டீங்க. உங்கள் வீட்டை எனக்கு காட்ட வேண்டாமா? உங்கள் அம்மாவை நான் பார்க்க வேண்டாமா? பல தடவை வசந்தா கேட்டு துளைத்து விட்டாள். அம்மா அந்த வேளையில் வீட்டில் இருக்க மாட்டாள் என்ற துணிச்சலில், இன்னும் அம்மாவிடம் தன் மனதை திறந்து சொல்லவில்லையே என்ற கூச்சத்தில் வேறு வழியின்றி ஒரு நாள் மாலை வேலைக்கு பின் கடற்கரையில் அவளை சந்தித்தபோது உடனே பஸ் பிடித்து தாங்கள் வசித்த இடத்திற்கு அழைத்து வந்தான். நிலையத்தில் இறங்கியவள் கோவிலை பார்த்து விட்டாள். உங்கள் வீட்டுக்கு போய் அம்மாவை பார்க்கும் முன் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு போகலாமே? அப்படியே செய்வோம் என்றான். இங்கும் அங்கும் மதில் சுவர்களில் வெடிப்பு காணப்பட்ட பிரகாரத்தில் பரவி இருந்த கற்கள் சில இடங்களில் பிளந்து கொண்டு நகர்ந்திருக்க பல காலமாக பழுது பார்க்க காத்திருக்கும் கோயில் என்பதை உணர்ந்து கொண்டாள் அவள். இன்னைக்கு திங்கள்கிழமை, அதனால் கொஞ்சம் பக்தர்களின் கூட்டம் இருக்கும். மற்ற நாட்களில் ஒரு சிலர் கூட வந்து தரிசித்து போவது அபூர்வம்.
கடவுளை தரிசிக்க கூட கொஞ்சம் விளம்பரம் தேவைப்படுகிறது இல்லையா? சிரித்தாள் அவள். யாராவது பெரியவர்கள் முன்வந்து பழுது பார்க்க நன்கொடை தொகை வசூலித்து கோயிலை பற்றிய வரலாற்றை பத்திரிகையில் எழுதி பிரபலப்படுத்தினால்தானே பக்தர்கள் கியூவில் வந்து நிற்க மாட்டார்களா? எப்போ இதெல்லாம் நடக்கும் என்பது அந்த ஆண்டவனுக்கே தெரியும். புன்னகைத்தபடி அவளுடன் கோவிலுக்குள் சென்றான். நீங்களாவது இங்கே அடிக்கடி வருவதுண்டா? கேட்டாள் அவள். முன்பெல்லாம் உண்டு, இப்போ இல்லை. ஏன் காரணம்? என் மனதிற்குள்ளேயே ஒரு கோயில் கட்டி கொண்டிருக்கேன். பூசலார் போன்ற பக்தர் என்ன நினைப்போ? அதில் முத்துலிங்கேஸ்வரரை வச்சிட்டீங்களா? இந்த மணக்கோயிலில் வசந்தாங்கிற பெண் தேவதை வந்து குடியேறித்தே. வேடிக்கையாக பேசியபடி முதலாக துணியுடன் அவள் கன்னத்தை மெல்ல கிள்ளினான். இதான வேண்டாங்கிறேன் என்று சினுங்கியபடி செல்லமாக முறுவலித்து கொண்டு அவனை பின்தொடர கோவிலுக்குள் விநாயகரிலிருந்து ஆரம்பித்து ஈஸ்வரனின் சன்னிதானத்திற்கு வந்தபோது தீபாராதனை நடந்து கொண்டிருந்தது. 2 பேர்கள் அர்ச்சனைக்கு வந்திருந்தனர். தட்டில் சில காசுகளை போட்டு இருவரும் தீப ஜோதியை வணங்கினர். ஈஸ்வரனுக்கு பின் அம்பிகையை தரிசித்து கொண்டு குங்குமத்தை வாங்கி நெற்றியில் வைத்து கொண்டாள் வசந்தா. கோவில் பிரகாரத்தை சுற்றி வந்தபோது அங்கே ஒரு மூலையில் ஓங்கி உயரமாக வளர்ந்திருந்த வேப்ப மரத்தின் அடியே ஒரு மேடையில் இருந்த தாடி மீசைக்கார சந்நியாசியை சுற்றி ஒரு சிறு கூட்டம் தெரிந்தது. சபரிமலைக்கு போகிறவர் போல கருப்பு ஆடையும் மாலையும் நெற்றியில் சந்தன பட்டையும் குங்குமமும் இளந்தாடி மீசையுமான ஒரு இளைஞன் அவர்கள் அருகே ஓடி வந்தான். வடக்கே இருந்து ஒரு மகன் வந்திருக்கிறார். திருக்கால ஞானி. கையை பார்த்ததும் டக்கென்று கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம் எல்லாம் சொல்லிவிடுகிறார். உங்களால் ஆன ஏதோ சில்லறையை அவர் பாத பூஜைக்கு போட்டால் போதும். அவரது சிஷ்யன் நான். சபரிநாதனுக்கு தாழ முடியாத கோபம் வந்துவிட்டது. இப்படியெல்லாம் வேஷம் போட்டுக்கொண்டு யாசிப்பதை விட்டு ஒழுங்கா வேலை செய்யக்கூடாதா? விடுக்கென்று கேட்டான். கோயிலுக்கு அடிக்கடி நான் வராததுக்கு காரணம் இதுவும் ஒன்று. இப்படி ஏதாவது சொல்லி கூட்டம் கையை நீட்டுவது எனக்கு பிடிக்காத சங்கதி. வாசலில் வரிசையாக அலுமினிய தட்டுடன் பிச்சைக்கார கும்பல் ஒன்று உட்கார்ந்து கழுத்தறுக்கும். பிச்சை போடுவது பிசகு என்று பிரசாரம் செய்கிற நான் பிச்சை போடுவதை நிறுத்திவிட்டேன். கண்டபடி பேசாதீங்க. இவர் பெரிய துறவி. சிஷ்யன் கொஞ்சம் காரமாக சொன்னான். துறவிக்கு மனிதர் மத்தியில் வேலை என்ன? இந்த காலத்தில் ரொம்ப வேலை இருக்கிறது. கொள்ளையும் மதமாச்சரியமும் அதிகமாகிக் கொண்டு உலகம் கெட்டு போய் கொண்டிருக்கிறது. பாவத்தில் மூழ்காது மக்களை கை தூக்கிவிட மகான்கள் மக்கள் மத்தியில் வாழ்ந்து அவ்வப்போது புத்திமதி வழங்கி அருள்பாலிக்க வேண்டியது கடமை. இவன் படித்ததொரு வேஷக்காரன். வேலை இல்லாததால் இந்த வேஷம் போலும் என்று தனக்குள்ளே எண்ணிய சபரி, எனக்கு கைரேகை பார்க்கறது அவசியமில்லை. என் வருங்காலத்தை பற்றி எனக்கே தெரியும். கடந்த காலம் நிகழ்காலம் எல்லாம் யாரும் சொல்ல வேண்டியதில்லை. அவரவர்களுக்கே தெரிந்த சங்கதி. ஐயா, நீர் வழியை பார்த்து போம் என்று எரிந்து விழுந்தான். இளந்தாண்டிக்காரன் என்னமோ முணுமுணுத்துவிட்டு அர்ச்சனை கூடையுடன் உள்ளே நுழைந்த ஒரு அம்மாவை நோக்கி விரைந்தான். மஞ்சள் வெயில் இன்னமும் மறையவில்லை. அப்படி அவர் என்ன சொல்றார்? கொஞ்சம் வேடிக்கை பார்ப்போமே. வசந்தா அவனை இழுத்தாள். சற்று பருமனாக நின்ற ஒரு குட்டை மனிதன் பின்னால் நின்றபடி எட்டி பார்த்தான் சபரி. ஒரு நடுத்தர வயதுக்கார பெண்ணின் கையை கண்களால் ஆராய்ந்தபடி தாடியும் மீசையுமாக குச்சி போன்று ஒடிந்துவிடும் தோற்றத்திலிருந்த அந்த ஆசாமியின் இடது தோள் பட்டை சபரியின் கண்களில் பட்டதும் திக்கென்று ஒரு திகில் உச்சந்தலையில் இருந்து உடம்பு முழுவதிலும் பரவுவதை உணர்ந்தான். நெஞ்சு படபடவென்று துடிக்க வருங்காலத்தை சொல்ல நிமிர்ந்து அந்த ஆசாமியின் முகத்தை உற்று பார்த்தான். நிழல் போல ஒரு ஞாபகம் நெஞ்சை நெருடியது. முத்தாக வியர்வை நெற்றியில் துளிர்த்தது. வா போகலாம் என்று வசந்தாவை நெட்டி தள்ளி கொண்டு புறப்பட்டான். வீட்டில் அம்மா இருக்கவில்லை. பூட்டை தன்னிடம் இருந்த மறுசாவியால் திறந்து அவளை உள்ளே அழைத்தான். வலது காலை எடுத்து வச்சு வா. இதுதான் உன் வருங்கால அரண்மனை. அப்படியா? ராமன் இருக்கும் இடமெல்லாம் சீதைக்கு அயோத்தி என்பது தெரியுமல்லவா என்று விட்டு கொடுக்காது அவள் பதிலளித்தாள். சற்று முன் ஏற்பட்ட கலவரத்தை மறந்து அவன் மகிழ்ச்சியுடன் சிரித்தான். தானே அடுப்பை பற்ற வைத்து காப்பி தயாரித்து அம்மா பத்திரமாக தகர டின்னில் வைத்திருந்த ரவா லட்டு ஒன்றை எடுத்து
காரா பூந்தியுடன் அவளுக்கு தந்தான். முன் தூங்கி பின் எழும் பேதையாக நீ வருங்காலத்தில் வாழலாம் என்றவன், இந்த சபரிநாதனுக்கு நன்றாக சமைக்கத் தெரியும், பட்சணம் கூட செய்யத் தெரியும். சிரித்தான் அவன். ரொம்ப நல்லதா போச்சு. 2 பேரும் வேலை செய்து 2 பேரும் சமையல் செய்து சரிநிகர் சமானமாக வாழ்வோம் இந்த வீட்டிலே, அவன் மெல்லிய குரலில் கூறிவிட்டு சதங்கை ஒலியாக சிரித்தாள். இருட்டி கொண்டு வருவதை உணர்ந்து அவன் அவளை உசுப்பினான். என் தாய் வர ஒரு சமயம் இரவு 10 மணி ஆகும். அதுவரை நீ இங்கே இருப்பது முறையல்ல. அதனால் நீ கிளம்பு. அம்மாவிடம் உன்னை பற்றிய விவரத்தை சொல்லிவிட்டு பிறகு உன்னை இங்கே அழைத்து வந்து அறிமுகப்படுத்துகிறேன் என்றான். கட்டாயம் அம்மாவை எனக்கு பார்க்கணும், மறக்கக்கூடாது. கெஞ்சலும் கொஞ்சலுமாக பேசிய அவளை பஸ் நிலையம் வரை தொடர்ந்து சென்று அடையார் போகும் பஸ்ஸில் ஏற்றிவிட்டு வீட்டுக்கு வந்தான். அவள் போன பின்பு மறுபடியும் அவன் மனதில் அந்த நினைவு நெருடியது. அப்போது அவன் சிறுவன்தான், ஆனாலும் நன்றாக நினைவிருக்கிறது. அப்பா மேல் தூண்டு இல்லாத திறந்த மார்புடன் முற்றத்து குரட்டோரத்தில் உட்கார்ந்து கொண்டு பத்திரிகையை புரட்டி கொண்டிருக்கும் பொழுதெல்லாம் கவனித்திருக்கிறான். தாயிடம் ஒட்டி கொண்டு உறவாடியது போல் குழந்தைகள் இருவரும் தந்தையிடம் நெருங்கி பழகியதில்லை. வீட்டுக்குள் வரும்போதே அவர் கால் செருப்பு சப்தமும் பார்வதி என்று கத்தும் அவரது ஓங்கிய குரலும் முகத்தில் தெரிந்த கடுமையும் குழந்தைகளை மிகவும் அச்சுறுத்தின. போதாதற்கு அவர் வந்ததும் வராததுமாக அவனை காரணமின்றி திட்டுவது வழக்கம். கல்லூலி மங்கநாட்டமா, ஏண்டா முழிக்கிற? பம்பரம் ஆடிக்கொண்டு வாசலில் உள்ள பொறுக்கி பசங்களோட என்னடா விளையாட்டு? கை கால்களை அளமின்றி புஸ்தகத்தை எடுத்து வச்சுட்டு படிக்க என்ன கொள்ள? அநேக நாட்களில் அவர் பத்திரிகை படிக்கும்போது ஓரக்கண்ணால் அவரை விரித்தபடி அவன் பாட புத்தகத்தை புரட்டி கொண்டிருப்பான். அவரது இடது தோள்பட்டையிலே தெரிந்த காய வடுவை பார்த்த பொழுதெல்லாம் அவனுள் ஒரு ஆவல். இந்த அப்பாவை யார் இப்படி அடிச்சு வடு வராப்புல காயப்படுத்தினது? ஒரு நாள் அம்மாவின் தொடை மீது தலை வைத்து கொண்டு கொஞ்சியபடி தூங்க ஆரம்பித்த போது கண்களை திடுக்கென்று திறந்து கொண்டு அம்மா என்றான். என்னடா கண்ணு, தூங்கு, அப்பா இன்னும் வரல, வந்தால் படிக்காம இதென்ன கொஞ்சல் கூப்பாடு போடுவார் என்றாள். அம்மா, அப்பாவின் தோள்பட்டையில் பெரிய வடு இருக்கே, அது எப்படி அம்மா? யாராவது அடிச்சாங்களா? அம்மா குபுக்கென்று சிரித்தாள். உன்னை அப்பா சில சமயம் அடிக்கிறார்னு உனக்கு கோபம், அதனால் அவரை யாராவது அடிச்சிருக்க மாட்டாங்களான்னு மனதுக்குள்ள ஒரு கெட்ட ஆசை. படுவா பயல, அவரை யாரா அடிக்க முடியும்? அவர் ஒரு ஆண் பிள்ளை சிங்கமாச்சே. சின்ன குழந்தையா இருந்தப்போ உன்னாட்டம் கொஞ்சம் அடம் பிடிக்கிற வழக்கமாம். அவர் வீட்டு மரத்தில் ஏறி கீழே விழுந்து தோள்பட்டையில் காயம் ஏற்பட்டதாம். அதை உடனே டாக்டர்கிட்டே காட்டி தையல் போட்டிருந்தா இத்தனை பெரிய வடு ஏற்பட்டிருக்காதாம். கிராமம், பேசாமல் சுண்ணாம்பை கொஞ்சம் தடவி கட்டு போட்டுடலாம். அது சீழ்கோத்துண்டு புண்ணாகி ஒரு பெரிய காயமாக தோள்பட்டை மேலே குறுக்கா படர்ந்துண்டு காஞ்சி ஆறின பிறகு கருப்பாக ஒரு பெரிய வடுவை உண்டாக்கித்தாம். வெகு தூரத்திலே அப்பா வந்தா கூட அந்த வடு பளிச்சுன்னு தெரியும். யுத்தகலங்களுக்கு சென்று மார்பில் வடுக்களுடன் வரும் தன் வீர மணவாளனை வர்ணிக்கும் சங்ககால மனைவியைப் போல பெருமையோடு சொன்னாள் அம்மா. அந்த பெரிய வடு, அவனால் மறக்க முடியாத அந்த வடுவை அவன் அந்த சந்நியாசியின் இடது தோள்பட்டை மீது பார்த்தபோது அதிர்ந்து போனான். முகத்தை உற்று பார்த்தபோது நிழல் போல நினைவு நெஞ்சு உறுத்தியது. சந்தேகமே இல்லை, பல ஆண்டுகளுக்கு முன் அவர்களை உதறிவிட்டு ஓடி மறைந்து போன அப்பா மணிகண்டன்தான் சந்நியாசியாக கோலத்தில் ஒரு சிஷ்யனை வைத்துக்கொண்டு முத்துலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் வந்து முகாமிட்டிருக்கிறார். மனிதன் அவர்கள் வீட்டருகே வந்து தங்கியிருப்பதன் காரணம் காவி உடையை களைந்துவிட்டு மறுபடியும் வந்து குடும்பத்திற்குள் புகுந்து கொள்ளவா? ஐயோ கடவுளே, அவரை அம்மா பார்த்திருக்காது இருக்க வேண்டுமே. அதற்குள் அவரை இங்கிருந்து விரட்ட ஏதாவது வழி பண்ணியாகணும். என்ன செய்ய? அலுவலகத்தில் வேலை ஓடாது. அன்று அவன் வழக்கம் போல வசந்தாவுடன் நீண்ட நேரம் பேசி கொண்டிருக்காது. அவசர வேலை என்று கூறிவிட்டு வீட்டுக்கு வந்தவனுக்கு ஒரே வியப்பு. வழக்கமாக இருட்டிய பின்னரே வீடு திரும்பும் அம்மா பகல் பொழுதை திரும்பிவிட்டிருந்தாள். வெளியே போக அவள் எப்பொழுதாவது உடுத்தும் பழைய பட்டுச் சேலை நடமாடும் இஸ்திரிக்காரர் பெட்டி போட்டு கொடுத்து பத்திரமாக அலமாரியில் பூட்டி வைத்திருந்த அந்த நீல வண்ண சேலையில்
வெள்ளை ரவிக்கையில் தலை நிறைய மல்லிகைப்பூவையும் நெற்றி நிறைத்த குங்குமமுமாக காணப்பட்டாள். மகனை கண்டதுமே அவள் முகத்தில் கலவரம் தெரிந்தது. என்னம்மா, இன்னைக்கு வேலை முடிஞ்சிட்டுதா? சாதாரணமாகத்தான் கேட்டான் அவன். அடுத்த வாரம் அமெரிக்கா போகும் பெண்ணுக்கு தேன்குழல் இதெல்லாம் செய்தால் போதும். இப்போ வீட்டு விருந்தாளிகளுக்கு கொஞ்சம் நெய் முறுக்கு செய்து கொடுத்துருங்கோ. அதிகம் வேண்டாம்னுட்டா அந்த ஜட்ஜ் சம்சாரம். அதுவும் நல்லது தான். 4 நாள் ஓய்வாக வீட்டிலே இருப்போம்னு நினச்சிட்டு வந்துட்டேன். இப்போது எங்கேயோ வெளியில் கிளம்புறாப்புல இருக்கே. ஆமாண்டா, ஃப்ளாஸ்கில் உனக்கு காப்பி வச்சுருக்கேன், சூடாக இருக்கும், எடுத்து சாப்பிடு. அடுப்பு மேடையிலே அலுமினிய டப்பாவிலே சுக்கா ரொட்டி சப்ஜி 2 வச்சுருக்கேன். நான் வரத்துக்கு கொஞ்சம் நேரமானால் நீ எடுத்து போட்டுண்டு சாப்பிடு. அப்படி அவசரமாக நீங்கள் எங்கே போகிறீள் என்பதை தெரிஞ்சுக்கலாமா? விடாப்பிடியாக கேட்டான் அவன். நெஞ்சு ஏதோ ஒரு கலவரத்தில் படபடத்தது. கோபுர வாசல் தெரு பாட்டியின் பேத்தி பிரசவத்துக்கு வந்திருக்கா. அவளுக்கு வாய்க்கு ருசியாக கொஞ்சம் சமைச்சி எடுத்துட்டு போகிறேன். பாட்டிக்கும் ரொம்ப தள்ளலை. அதுக்கப்புறம் நான் திருவான்மியூர் வரை ஒரு கல்யாண பக்ஷண வேலை சம்பந்தமாக ஒருத்தர் வீட்டுக்கு போய் வரணும். அவனை பார்க்காது படபடவென்று பேசிய அம்மா ஒரு டிஃபன் செட்டை தூக்கி கொண்டு காலில் செருப்புகளை திணித்து கொண்டு வேகமாக வெளியேறிவிட்டாள். அம்மா பொய் சொல்லுகிறாள் என்ற உணர்வில் அவன் கோபத்திலே ஆடி போய்விட்டான். காரியம் தலைக்கு மிஞ்சும் முன் தடை போட வேண்டும். பிள்ளை என்கிற உறவில் அவனுக்கு உரிமை இருக்கிறது. மனம் கொந்தளித்தது. அடுத்த நாள் அரை நாள் விடுப்புடன் வேலையை நின்று வீட்டுக்கு திரும்பினான். அந்த கோவில் எதிரே இருந்த ஒரு டீ கடையில் உள்ளே போடப்பட்ட பெஞ்ச் மீது உட்கார்ந்தபடி பெரிய சிஐடி போல கண்காணித்து கொண்டு ஒரு பண்ணை மெல்ல கடித்து சுவைத்து கொண்டிருந்தான். சரியாக 2 மணி அளவில் யாரும் இல்லாத சமயத்தில் கோவிலின் சிறு கதவு வழியே அம்மா சின்னாளப்பட்டு சேலையும் வெள்ளை ரவிக்கையும் தலை நிறைய மல்லிகைப்பூவுமாக கையில் டிஃபன் செட்டுடன் உள்ளே நுழைவதை பார்த்து விட்டான். அவ்வளவுதான். தலையில் யாரோ நெருப்பை வாரி கொட்டிவிட்டது போன்ற ஒரு பயங்கரமான வேதனை, ஆத்திரம், ஆவேசமும். சிறிது நேரம் பொறுத்து பார்த்தான். அம்மா வெளியே வர காணோம். மெல்ல நடந்து வீட்டுக்கு போய் பூட்டை திறந்து கொண்டு உடை மாற்றி கொண்டு கூண்டு புலியாக கோபத்துடன் வெகுநேரம் உலவி கொண்டிருந்தான். பொழுது அமரும் சமயம் அம்மா கதவை தட்டினாள். இன்னைக்கு கூட சீக்கிரம் வந்துட்டு இருக்கே போல இருக்கே. கேட்டபடி செருப்புகளை நடையில் கழற்றி வைத்துவிட்டு காலை டிஃபன் செட்டை குரட்டின் மீது வைத்துவிட்டு முகம் கழுவி முற்றத்தில் இறங்கினாள். அப்போ கவனித்தான். அம்மாவின் கண்கள் சிவந்து முகம் லேசாக உப்பி காணப்பட்டது. இஸ்திரி மடிப்பு கலையாது உடுத்தி போயிருந்த சேலை மீது இலைச்சருகுகள் ஒட்டி கொண்டிருந்தன. இன்னைக்கு கூட கோபுரவாசல் கிழவி வீட்டுக்குத்தான் போய்விட்டு வரையலாமா? முகத்தை கழுவி கொண்டிருந்தவள் திடுக்கிட்டு நிமிர்ந்தாள். நன்னா ஒரு மூச்சு அழுது உங்கள் கணவரின் திருப்பாதங்களில் விழுந்து நமஸ்கரித்து விட்டு வந்திருக்கீங்க இல்லையா? உங்கள் துயரத்தை பார்த்து அவரும் மனம் கனிந்து சந்நியாச கோலத்தை கைவிட்டு விடுவதாக வாக்கு தந்திருக்கிறார் இல்லையா? தூண் மீது சாய்ந்தபடி உட்கார்ந்த அம்மா விக்கி விக்கி அழுதாள். கேட்டதுக்கு பதில் சொல்லலை. என்கிட்ட ஏன் அப்படி ஒரு பொய் சொன்னீங்க? சந்நியாசி வேஷத்திலே என்னை பெத்த மகாராஜன் முத்துலிங்கீஸ்வரர் கோவிலில் வேப்ப மரத்தடியில் உட்கார்ந்திருப்பதை நான் பார்த்து விட்டுத்தான் பேசுகிறேன். நேத்திக்கு இன்னைக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போன சாப்பாடு கோபுரவாசல் தெரு கிழவி பேத்திக்கு இல்லை, உங்கள் கணவருக்கு இல்லையா? ஆமாம், பொய் சொன்னேன். நீ என்ன சொல்லுவியோ தலைக்கு மிஞ்சின பிள்ளையாயிட்டேன்னு பயந்துண்டு பொய் சொன்னேன். திருட்டு காதலனை பார்க்கவா கிளம்பினேன்? என் கழுத்தில் தாலியை கட்டின என் கணவரை போய் பார்த்து வர கிளம்பினேன். பசியோடு தவிச்ச அவருக்கு என் கையால் சமைத்ததை கொண்டு பரிமாறி உபசரித்தேன். அவர் பாதத்திலே விழுந்து அழுதேன். இப்படி எங்களை விட்டுட்டு போய் நீங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேல், நாங்களும் தவிச்சு போனோம். இனியாகிலும் இந்த கோலத்தை விட்டு விட்டு வந்து வீட்டோடு இருங்கோ. குழந்தைக்கு ஒரு கல்யாணமானால். அம்மா, உங்களுக்கு அறிவு இருக்கா? திடீர்னு ஒரு சந்நியாசியை என் புருஷன்னு சமூகத்தின் முன் அறிமுகப்படுத்தினால் யாராவது நம்புவாங்களா? அவரை ரொம்ப பேர் இந்த தெருவிலே அடையாளம் கண்டுக்குவாங்க. மேலும் என்னை பற்றி எல்லோருக்கும் தெரியும். சபரி, நீ மனம் வச்சு சரின்னு சொன்னா. அம்மா மீண்டும் ஒரு முறை அழுதாள். என்னைக்கு உங்களை கைவிட்டுட்டு திருட்டு பணத்துடன் ஓடினாரோ அன்னைக்கே அவர் செத்து போயிட்டார் அம்மா.